ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். பிரதீட்சான்ற திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கதைக்களம்னு அப்படின்னா, நவீன் பாலியுடைய நடிப்பில் வந்து வெளியாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ப்ளஸ் த்ரில்லர் ப்ளஸ் மலையாளத்தை இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்காங்க. அந்த படத்தை வந்து நமக்கு கவர்ந்ததான் படம் எப்படி இருக்குது, ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். கேரள மாநிலத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய KN வர்கீஸினுடைய இரண்டாவது மகனாக ஜான் வர்கீஸ், அதாவது நிவின் பாலி அவர்கள் வந்து நடித்திருக்கிறாரு. திருமணமான நபராக இருந்தாலும் ஜான் பேச்சுலர் போல் ஜாலியான வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கார். அவர் அண்ணன் டோபின் வர்கீஸ் அவர்கள் அப்பாவை போல் அரசியல்வாதியாக மாறணும்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்காரு. KN வர்கீஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது குறித்து மகன் ஜான் கேட்டாலும் இது அரசியல், அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த வாரிசாக இருக்கக்கூடியதை நீ தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கார். உன் அண்ணனுக்கு அரசியலில் ஈடுபாடு இருந்தாலும் உனக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக ரஷ்யா போகிறதுக்காக சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. KN வர்கீஸ் அவர்களோட டிவி நேர்காணலில் வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் உட்பட்ட குடும்பத்தினர் அனைவரும் நேரலை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி வந்து காத்துட்ருக்கு. அதனைத் தொடர்ந்து KN வர்கீஸ் அவர்கள் வந்து இறந்து போகிறாரு. இதன் காரணமாக அடுத்து இந்த பதட்டமான சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு, ஜான் என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுத்தார், அப்பாவினுடைய மரணத்துக்கு பின்ன இருக்கக்கூடிய சதியை கண்டுபிடிச்சாரா என்பது தான் படத்தோடைய மீதி கதை. சரி, படம் பற்றிய ஓவரால் அலசல் என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல அரசியல் ட்ராமா த்ரில்லராகவும் இருக்குது. படத்தை கொடுக்கக்கூடிய இயக்குனர் P. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய மேக்கிங் வந்து ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணி இசை வந்து ஒரு சில இடங்களில் ஓவர் டோஸாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் வர்கீஸை பாராட்டலாம். முதல் பாதியில் மெதுவாக நடந்தாலும் இடைவேளையில் வந்து வேகமாக காட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எப்பப்போ அந்த மியூசிக்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுக்கு வந்து எஃபெக்ட்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மியூசிக்ஸ் அதிகமாக போட்டிருக்கிற மாதிரி ஓவரால் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. இரண்டாம் பாதியில் டெஸ்ட்டுகள் வர வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து சுவாரஸ்யமாக வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்து பழகிய கதை தான் என்பதாலும் ஒரு சில விஷயங்களை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் மெனக்கடல் இல்லாத மாதிரியும் வந்து இருக்கிறதா வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருப்பதால் கிளைமேக்ஸை கூட எளிதாக கணித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் திரைக்கதை வந்து மெனக்கடல் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கில் வந்து அப்பட்டமாக தெரிவது வந்து உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரில் இசையை ஒலிக்கிட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுவதும் தாங்களப்பா மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவின் பாலி அவர்கள் வந்தோம்னா ஷர்புதீன் நடிப்பில் வந்து அனைவரும் சிறப்பான பங்களிப்பு வந்து தந்திருக்கிறாங்க. ஒன் நேஷன் ஒன் இன்ஃபர்மேஷன் திட்டத்தை நிவின் விளக்கும் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு கிளைமேக்ஸில் அவர் செஞ்சுருக்க ஒரு விஷயம் அடரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அடிப்பொலி அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். முழு படத்தையும் நவீன் பாலி அவர்கள் தாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தினுடைய நீளம் ஒரு பிரச்சனை என்பதும் பாடல்கள் சண்டை காட்சிகள் இல்லாத போதிலும் பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது டைரக்டர் வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா மியூசிக்கு சண்டை இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாததில் வந்து உணர வைக்கிறது தான் வந்து டைரக்டருடைய வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்டோரிக்கு வந்து கண்டென்ட் இருக்கணும். கிளைமேக்ஸ் வரையும் இயக்குனர் உட்கார வச்சுக்கிறாரா, அதுக்கே பாராட்ட வைக்கணும். ஸோ இதில் என்னப்பா கிளாப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீன் பாலியோட ஒரு சில ட்விஸ்ட்டு ப்ளஸ் பின்னணி இசை பல்பு அது என்ன சொல்கிறேன்னா யூகிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து திரைக்கதையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பிரதீட்சா படம் வந்ததுன்னா பொறுமையை சோதிக்கும் ஒரு பாலிடிக்ஸ். நிவின் பாலியின் ரசிகர்களை வந்து கவரலாம். ரேட்டிங் என்னென்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இல்லை எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். மேலும் பல திரைவிமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.